ஹாய் ஹலோ, நான் உங்கள் மகேஸ்வரி சுப்பராஜ். உன்னை கண்ட நாள் முதல் எபிசோட் 3. ஏய் மானசா, ஏன் இப்படி மூச்சு வாங்க ஓடி வர? பிரியாதான் வந்து நின்றவளை பார்த்து பதட்டத்துடன் கேட்டாள். பிரியாவின் குரலை கேட்டு மற்றவர்களும் ஓடி வந்து விட்டனர். மானு, மானு, யார்? என்ன நடந்தது? ஒரு பொறுக்கி பின்னாடியே வந்து வம்பு பண்றாண்டி. கண்கள் கலங்கி கூறவும், யாரு? எங்கிருக்கிறான்? இது கௌசல்யா. நம்மை போல தோட்டத்தை கொத்தி சீர்படுத்த வந்தவன் போல தெரியுது. ஃபாதர் ஏன் இப்படிப்பட்டவனையெல்லாம் உள்ள விட்டார்? அவனுக்கு என்ன துணிச்சல்? அவனை ஒரு கை பார்க்காமல் விடக்கூடாது. இது கிருஷ்மா. அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிடணும். இது மீனு. நாம பாடம் கற்றுக் கொடுக்கறதுல இனி ஜென்மத்துக்கும் ஒரு பெண்ணையும் பார்த்து அவன் கிண்டலோ கேலியோ பேசக்கூடாது. அப்படியே ஃபாதர் கிட்டையும் அவனை பற்றி கம்ப்ளைண்ட் செய்யணும். இது கௌசல்யா. வேண்டாண்டி, என் பிறந்த நாள் அதுவுமா கண்டவனிடம் வம்பு எதற்கு என்று மானசா சொல்லவும், விட்டு விடலாம்னு சொல்றியா என்று பிரியா கேட்கவும், போய் தொலைறான், மன்னித்து விட்டு விடலாம். இனி ஒரு நாள் என் கண்ணில் படட்டும், அப்போது வைத்துக் கொள்கிறேன் கச்சேரியை என்று தோழிகளை சமாதானப்படுத்தினாள். மதியம் 2 வரை வேலை நீடித்தது. தேங்க்யூ சைல்ட், கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பார். நல்ல எதிர்காலம் அமைய இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன் என்று ஃபாதர் ஆசிர்வதித்து அனுப்பினார். மானசா வீடு வந்து குளித்துவிட்டு அமர்ந்தாள். சீதா உணவை பரிமாறினாள். சாதத்தை பிசைந்த மானசா, அம்மா என்று கையை ஊதவும் சீதா பதறிப்போனாள். மானசா, ஏன், என்னாச்சுமா என்று கூறி மானசாவின் கையை விரித்து பார்க்க கையெல்லாம் கன்றி சிவந்து 4-5 கொப்புளங்களும் இருந்தது. அதில் 2 உடைந்து புண்ணாய் காணப்பட்டது. ஒன்றும் இல்லம்மா, மண்வெட்டி கொண்டு மண்ணை கொத்தியதாலும் கத்திரி கொண்டு செடியின் கிளைகளை வெட்டியதாலும் இப்படி கொப்புளங்கள் வந்துவிட்டது. அதனால் அந்த கொப்புளங்கள் உடைந்து காயமானதில் குழம்பு பட்டதும் எரியுதுமா என்று வலியை மறைத்து முகம் சுருங்கி கூறினாள். உனக்கு ஏன் இப்படி தேவையில்லாத வேலை? எதுமா தேவையில்லாத வேலை? நீ செய்வதுதான் என்று சொல்லென்று சொல்லவும், பிறந்தமா சுயநலமா வாழ்ந்தமான்னு இருக்க சொல்றியா? என்னால் அப்படிலாம் இருக்க முடியாது. என்னால் முடியும் சின்ன சின்ன சேவையை இந்த சமுதாயத்திற்கு செய்து கொண்டுதான் இருப்பேன். கோபமாய் மானசா சொல்லவும், கையில் காயம் வந்து நீ துடிக்கும் போது பெத்த வயிறு கலங்குதுடி. பார்த்து பார்த்து எது சத்தான உணவுன்னு செய்து போட்டால் நீ மாதத்துக்கு ஒரு முறை இரத்த தானம் செய்து என் உழைப்பையும் உன் உடம்பையும் ஆரோக்கியத்தையும் கெடுத்துக்கிற தெரியுமா? அம்மா, இரத்த தானம் செய்கிறதால யாருக்கும் ஆரோக்கியம் கெட்டு விடாது. மீண்டும் அதே அளவு ரத்தம் ஊறிவிடுமா? இவ்வளவு நாளும் படித்தது போதாதுன்னு தபாலில் மேற்படிப்பு படிக்கிற, வேலைக்கு போகிற, ஞாயிறுகளில் கூட்டாளிகளை சேர்த்து கொண்டு இப்படி சேவன்னு கிளம்பிடுற. நீ பொம்பளை பிள்ளடி, இப்படி ஆம்பளை போல நடந்துக்காதே மானு. ஆண் பெண் பேதமெல்லாம் எந்த காலத்துலமா? பசியில் உயிரே போகுதுமா. நீயும் ஏமா இப்படி பேசியே கொல்ற? சாப்பாட்டை ஊட்டி விடுமா என்று மானசா சினுங்கினாள். சீதா பேசுவதை நிறுத்திவிட்டு மகளுக்கு சாதத்தை ஊட்டிவிட்டாள். உன் கையால் சாப்பிட நான் என் கையால் புண்ணாக்கி கொண்டு வரவேண்டியதாயிருக்கிறதேம்மா என்று மானசா சிரிக்கவும், தடி கழுத என்று சீதா மகளின் கன்னத்தை ஆசையாய் கிள்ளினாள். ரொம்ப அசதியா இருக்குமா, தூங்குறேம்மா, ஒரு 5:30-6 மணி போல எழுப்பி விடுமா என்று மானசா கட்டிலில் போய் விழுந்தாள். கண்களை மூடினாள். கண்களுக்குள் அவன்தான் வந்தான். கள்ளச்சிரிப்பு ஒன்றை சிரித்து கண்ணடித்தான். உடலை குலுக்கி எழுந்தாள். இது என்ன? அந்த பொறுக்கி என் கண்களுக்குள் வந்து நிற்கிறான். கண்கள் வரை வந்தவன் கடந்து நெஞ்சுக்குள் இறங்கி விடுவானோ என்ற பயம் வந்து விட்டது. இது என்ன தேவையில்லாத பயம்? ச்சே என்று அந்த நிகழ்வையும் அவனின் நினைவுகளையும் படாத பாடுபட்டு விரட்டிவிட்டு உறங்க 4 போனது. மணி 6 வாக்கில் எழுந்தாள். மீண்டும் உடம்பு கழுவி
இளம் ரோஸ் நிறத்தில் கற்களாலும் மணிகளாலும் அழகிய வேலைப்பாடு செய்த சுடிதாரை எடுத்து அணிந்து கொண்டாள். தேவதையை ஒத்த பேரழகுடன் புறப்பட்டாள் மானசா. ஹோட்டல் நிலாச்சோறு. மிக பிரம்மாண்டமான 5 ஸ்டார் ஹோட்டல். சென்னையில் ஈசிஆர் ரோட்டில் புதிதாய் 6 மாதத்திற்கு முன்பு திறப்பு விழா கண்ட ஹோட்டல் அது. ஏசி ஹாலுக்குள் சாப்பிடப் போகிறவர்களின் எண்ணிக்கையை விட அங்கே ஹோட்டலின் முன்புறம் இருந்த பெரிய பரந்த வெளியில் மூங்கில் சிப்புகளாலும் சிறிது சிறிதாய் குடில் அமைத்து அதன் மேல் ஜாதி மல்லிகை கொடிகளாலும் சந்தன மல்லிகை கொடிகளாலும் கூரை வேய்ந்து உள்ளே பெரிய நீல மேஜையும் அதனை சுற்றி 8 நாற்காலிகளும் போடப்பட்டு இருக்கும் குடிலுக்குள் சாப்பிடப் போகிறவர்களின் எண்ணிக்கைதான் அதிகமாயிருக்கும். பௌர்ணமி போன்ற நாட்களில் நீல ஒளியோடு ஹோட்டல் நிர்வாகத்தினரால் அமைக்கப்பட்ட விளக்கு வெளிச்சமும் சேர்ந்து பூங்கொடிகளில் இருக்கும் சந்து பொந்தான இடைவெளிகளில் ஊடுருவி அறையை தேவலோகமாய் காட்சியளிக்க வைக்கும். அக்குடிலுக்குள் இரவு நேரத்தில் பௌர்ணமி நில ஒளி பாலாய் பொழிய பூக்களின் வாசத்தை நுகர்ந்தவாறு தென்றல் காற்று மேனியை இதமாய் தழுவிச் செல்ல அங்கு அமர்ந்து உணவு உண்ணும் நேரம் அமிர்தமான நேரம். அங்கு அமர்ந்து சாப்பிட உணவோடு தங்கும் நேரத்திற்கும் கட்டணம் செலுத்த வேண்டும். முன்பதிவு அவசியம். பிரியாவின் பிறந்த நாள் அன்றுதான் அங்கு நுழைந்தாள் மானசா. ஹோட்டலின் அழகும் இதமான சூழலும் பிடித்து போக தன் பிறந்த நாளின் போது அங்கே விருந்து கொடுப்பதாய் 2 மாதங்களுக்கு முன்பே வாக்கு கொடுத்திருந்தாள். குதூகலத்துடன் அந்த 5 வண்ணத்து பூச்சிகளும் குடிலுக்குள் நுழைந்தன. இளவரசியின் தோரணையுடன் மானசா வீற்றிருக்க அவளின் இருபுறமும் தோழி பெண்களின் தோரணையுடன் அவளுடைய தோழிகள் பிரியா, மீனு, கௌசல்யா, கிருஷ்மா, சிவசக்தி அமர்ந்து இருந்தனர். மானசாதேவி இதயம் வரை காற்றை உள்ளிழுத்து சுவாசித்துவிட்டு சொன்னாள், என்ன ஒரு அருமையான ஐடியா! இதன் முதலாளி நல்ல ரசனை உள்ளவர் போலடி. அதான் இப்படியான பசுமை குடிலை ஹோட்டலுக்குள் ஏற்படுத்தி இருக்கிறார். நீ சொல்வதும் சரிதான் மானசா. கடற்கரையோரம் இப்படி ஒரு பிரம்மாண்ட ஹோட்டல் மனுஷன் யோசித்து யோசித்து பார்த்து பார்த்து வடிவமைத்திருக்கிறார். ஹோட்டலின் உள்ளே அறைகள் சும்மா அருமையா இருக்குமா. நாம் வெளியூராயிருந்தால் இங்கே காசு போனால் போகுதுன்னு ஒரு நாள் தங்கி பார்க்கலாம். ஆனால் நாம் தான் உள்ளூராயிருந்து தொலைத்து விட்டோமே என்று மீனு அழுத்து கொண்டாள். ஹோட்டலையே இப்படி பிரமாதப்படுத்தி இருப்பவர் அவர் குடியிருக்கும் வீட்டை எப்படி ரசனையுடன் கட்டியிருப்பாரோ? பிரியா கண்ணை விரித்து ரசிப்புடன் சொல்லவும், இப்படி ஒரு பவர்ஃபுல் மேனை கட்டிக்க போறவளோ அல்லது அவருக்கு ஏற்கனவே திருமணமாகி கட்டிக்கிட்டவளோ இப்படி ஒரு பவர்ஃபுல் மேனை கட்டிக்க போறவளோ அல்லது அவருக்கு ஏற்கனவே இப்படி ஒரு பவர்ஃபுல் மேனை கட்டிக்க போறவளோ அல்லது அவருக்கு ஏற்கனவே திருமணமாகி கட்டிக்கிட்டவளோ பேர் அதிர்ஷ்டசாலி இல்லையா மானசா? மீனு இப்படி சொல்லவும் மானசா அலட்சியமாய் தோள்களை குலுக்கினாள். இந்த ஹோட்டலின் ஓனருக்கு ஏற்கனவே திருமணமாகி வரிசையாய் 3 மனைவிகள் இருந்தாலும் 4வதாய் என்னை கட்டிக்கொள்கிறேன் என்று வந்து நின்றால் இந்த ஹோட்டலை என் பெயரில் எழுதி வைத்து பேசாய் கட்டிக்கொள்கிறேன் என்பேன் என்று பிரியா சிரிப்புடன் சொல்லவும், புத்தி போகுது பாரு புல்மேய. மானசாதான் சீறினாள். உன்னை கட்டிக்கிறேன்னு வந்தா மாட்டேன்னு சொல்லுவியா? இது கௌசல்யா. ஏய், அந்த வார்த்தையை தாங்க முடியாது சீறினாள் மானசா. இந்த பேச்சையே சகித்து கொள்ள முடியாமல் உள்ளே இருக்கிறவனுக்கு துரோகம் செய்தது போல் அலறியே மானு. ஏண்டி, அவன் வருவானா? உன் இதயத்தில் பத்திரமாய் பூட்டி வைத்திருக்கிற ராஜகுமார் வருவானாடி? எனக்கென்னவோ இல்லாத ஒருவனை அல்லது வராதவனை நினைத்து கொண்டு உன் மனதையும் உடம்பையும் கெடுத்துக்கிறியோன்னு தோணுதுமானோ? பிரியாவின் இந்த பேச்சால் மானசாதேவியின் கண்கள் கண்ணீரில் மிதந்தன. ஏதோ அறியாத வயதில் அவனை பார்த்திருக்கிறாய், பழகியிருக்கிறாய். அவனை நெஞ்சிலே சுமந்து
இப்படியா கஷ்டப்படுவாய்? இப்படியா அழகான ஆண்களை கண்டும் சைட்டடிக்காமல் ஜொல்லு விடாமல் இப்படி ஒரு வாழ்வாய்? முட்டாள் முட்டாள் பெண்ணே என்று பிரியா தோழியை கடிந்து கொண்டாள். சரசரவென வெள்ளமென மானசாவின் கன்னத்தில் விழுந்த நீரை மீனு துடைத்து விட்டாள். ஏய் பிரியா, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? பிறந்த நாள் அதுவுமா இப்படியா அழ வச்சு பார்ப்பாங்க? உனக்கு என்ன சந்தோஷம் கிடைத்து விடும்? கிறிஸ்மாவை கோபித்து கொண்டாள். ஏய் மானு, கண்டிப்பா உன் ஆள் வருவாண்டி, கலங்காத. நான் சொன்னது பழிக்கத்தான் போகுது. நீ என் வாயில் ஸ்வீட்டை திணிக்கத்தான் போகிற. பேரர் வருகிறார் போல கண்ணை துடைச்சிக்கோ மீனு சொல்லவும் மானசா இயல்பானாள். நாளைக்கு எபிசோட் 4ல் பார்க்கலாம். ஸ்டோரி பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க.